நீங்களும் உங்கள் உறவினர் அருண்மொழி அவருக்கு வந்து சீட்டு கொடுத்ததா குற்றச்சாட்டு. அவனுக்கு ஒரு பிரச்சனை. அவனுக்கு நீ நல்ல மனநல மருத்துவரை பாரு. டேய் அவன் நல்லா தானே இருக்கு. பைத்தியக்கார மாதிரி கேள்வி கேட்காது. அவன் வந்து அவன் மாதிரி எங்க அவன் வந்து நியாயமாக பார்த்தா திமுக சீட்டு கொடுத்தா தான் வாரிசு. கருத்து சுதந்திரன்றீங்க, கேள்வி கேட்டா பைத்தியக்காரன். ஆமா, நீ கேட்கறது எல்லாமே நீ உனக்கு என்ன தெரியுமா, உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. எந்த ஒரு கேள்வியுமே சரியா கேட்கறது இல்லை, மற்றவங்களே கேட்க விடுறது இல்லை, எதுவுமே கேட்கறது இல்லை. உங்க மச்சினை கொடுத்து யோ எதா பேசுக்காதையா. அவர் திமுக இருந்தார், அதிமுக இருந்தார். எங்க மாமா அவருடைய மகன், அவருக்கு சீட்டு கொடுத்தோம். அதுக்கு திடீர்னு வந்து அது வாரிசு. ஏன் வாரிசு? என் மகனாடாவன் பேசிட்டு இருக்காது. ஏய், நீ எந்த கேள்வியும் உருப்படியா கேட்கல. நீ இனிமே வராத என் பத்திரிக்கை, என்னைய சந்திக்காது. நீ உனக்கு எதுக்கு நான் பதில் சொல்லணும்? நீ அன்னையிலிருந்து பாக்குறேன் கரிகாலா, உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. தேவையில்லாத கேள்விகளை கேட்கறது. கரூர் துயர சம்பவம் தொடர்பான வழக்கு, பொதுநல வழக்குகள் இன்று தலைமை நீதியரசர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது விழுப்புரத்தை சார்ந்த ராஜன் என்ற வழக்கறிஞர் தாக்கல் செய்த மனு, இந்த நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கு முக்கிய காரணம் வந்து மாவட்ட காவல்துறையும் மாவட்ட ஆட்சியரும் தான் இதுக்கு முக்கிய காரணம். அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் ஒரு பொதுநல மனு தாக்கல் செய்தார். அது பிறகு உச்சநீதிமன்றம் சிபிஐ சிறப்பு புலனாய்வுக்கு உத்தரவிட்டதனால் இந்த பொதுநல மனுவை உச்சநீதிமன்றத்துக்கு மாற்றக்கோரி அவர் மனு தாக்கல் செய்துள்ளதாக தெரிவித்திருந்தார். அதனையடுத்து அந்த வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அவர் வழக்கு விசாரணையை உச்சநீதிமன்றத்தில் மாற்றுவதற்கான கால அவகாசம் அவருக்கு தரப்பட்டுள்ளது. மற்றும் அதாவது எஸ்ஓபி, அதாவது தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் அரசியல் கட்சிகள் ரோட் ஷோ மற்றும் பொலிட்டிக்கல் மீட்டிங் நடத்துவதற்கு அதுக்கு ஒரு கைட்லைன்ஸு தடை விதிக்க வேண்டும் மற்றும் கைட்லைன்ஸ் ஃப்ரேம் பண்ண வேண்டும், எஸ்ஓபி ஃப்ரேம் செய்ய வேண்டும் என்ற அந்த வழக்குகளை உச்சநீதிமன்றம் தலைமை நீதியரசர் ஆகிய டிவிஷன் பெஞ்ச் விசாரிக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்ததனால் இன்று அந்த மனுக்களின் விசாரணை நடந்தது. அப்போது அரசுக்கு கால அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது. 10 நாட்களுக்குள் மாநில அரசு, தமிழக அரசு இந்த எஸ்ஓபி என்று சொல்லக்கூடிய அந்த கைட்லைன்ஸை வந்து சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறது. கடுமையான கண்டனத்தையும் தமிழக அரசுக்கு தெரிவித்திருக்கிறது. நீங்கள் கடைசி நேரத்தில் வந்து அரசியல் கட்சிகள் ரோட் ஷோ நடத்துவதற்கும் போராட்டம் நடத்துவதற்கும் மீட்டிங் போடுவதற்கும் நீங்கள் அனுமதி கேட்டால் நீங்கள் வந்து அந்த ஒரு நாளைக்கு முன்பு தான் நீங்கள் 25 கைட்லைன்ஸை ஃப்ரேம் செய்கிறீர்கள். அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் எப்படி வந்து 25-30 கண்டிஷன்லாம் எப்படி ஃபாலோ பண்ண முடியும்? அதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியாதுல்ல. ஏன் நீங்கள் வந்து கடைசி கட்டத்தில் இந்த மாதிரி வந்து பண்ணுறது வந்து இது சரியில்லை. அதனால் வந்து எப்போ அவங்க வந்து அரசியல் கட்சிகள் மீட்டிங் நடத்துவதற்கு எப்படி 5 நாட்களுக்குள் 10 நாட்களுக்குள் நீங்கள் வந்து மனு கொடுக்க வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கிறீர்களோ, அதே போல் உங்களிடம் மனுக்கள் வந்துவிட்டால், மீட்டிங் நடத்துவதற்கு மனுக்கள் வந்துவிட்டால் உடனடியாக பரிசீலனை செய்து அந்த மனுக்கள் மீது உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். அப்படி நீங்கள் பிறப்பிக்கவில்லை என்றால் கடுமையான நாங்கள் நடவடிக்கை எடுத்து கடுமையான உத்தரவுகளை பிறப்பிக்குவோம் அப்படி என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். 10 நாள் கால அவகாசம் கொடுத்திருக்கிறார்கள். அதற்குள் நீங்கள் இந்த விவகாரத்தில் ஒரு முடிவு எடுக்கவில்லை என்றால் நீதிமன்றமே இதில் தலையிட்டு இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கும், கடுமையான உத்தரவை பிறப்பிக்கும் என்று இப்பொழுது. ஆமாம், அரசியல் கட்சிகள் எந்தெந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் இந்த எஸ்ஓபி ஃப்ரேம் செய்யக்கூடிய அந்த வழக்குகளில் இடைமனுதாரர்களாக வந்து இணைத்துக் கொள்ளலாம். அரசியல் கட்சிகள் தான் இதில் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் அவர்கள் இதில் இணைப்பு மனுதாரர்களாக இணைத்துக் கொள்ளலாம். அவர்கள் மனுக்களை அனுமதித்துள்ளார்கள். மற்ற தனிநபர்கள் மனுக்களை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். என்னோட மனுவில் வந்து நான் மதுரை ஹைகோர்ட்டில் வந்து மனு தாக்கல் செய்திருந்தேன். அந்த மனுவில் வந்து நான் குறிப்பிட்டது என்னவென்றால், மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர், துணை கண்காணிப்பாளர் மற்றும் அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று என்னுடைய மனுவில் நான் குறிப்பிட்டிருந்தேன். ஆனால் இதில் மத்தியில் உச்சநீதிமன்றம் கடந்த 13ஆம் தேதி ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தனால் இன்று என்னுடைய மனு மதுரை கிளையிலிருந்து மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றியதனால் இன்று எடுக்கப்பட்ட அந்த என்னுடைய மனு நான் நீதியரசரிடம் எடுத்து கூறினேன். ஏனென்றால் என்னுடைய மனு உச்சநீதிமன்றத்தில் மாற்ற வேண்டும் என்று ஏற்கனவே நான் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தேன். ஆகையால் என்னுடைய மனு 3 வார காலத்துக்கு ஒத்திவைத்தனர். சார், கலெக்டர், காவல்துறை அதிகாரிகள் இவங்க மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு மனு போட்டிருக்கிறீங்க. ஆமாம். ஆனால் வந்து காவல்துறை தரப்பில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா,
50 மீட்டருக்கு முன்னாடியே கூட்டம் அதிகமா இருக்குது சார் இது வந்து சார் அங்கேயே வந்து நில்லுங்க, இன்னும் இங்கேயே பேசிடுங்க அப்படின்னு காவல்துறை தரப்புல டிஎஸ்பி கரூர் டிஎஸ்பி அறிவுறுத்திய பொழுது எங்களுக்கு அந்த ஸ்பாட் வேலுச்சாமிபுரம் அந்த எக்ஸாக்ட் லொகேஷனுக்கு போனாதான் எங்களுக்கான மீடியா கவரேஜ் கிடைக்கும் அப்படின்னு விஜய் தரப்புல சொல்லியிருக்கிறாங்க. சார் இது விஜய் தரப்புல வந்து நீங்க காவல்துறையை மட்டும் குற்றவாளின்னு சொல்றீங்க. இல்ல இது முதல்ல இதை தெளிவுபடுத்துறேன். ஏன்னா நேரடியா விஜயை வந்து குற்றவாளியாக கருதுவதோ இல்லை அந்த தமிழக வெற்றி கழகத்தை குற்றவாளியாக கருதுவதோ இல்லை. அவங்க முறைப்படி வந்து பர்மிஷன் லெட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த பர்மிஷன் லெட்டர் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இவங்களாக அதாவது ஆளுங்கட்சியோட தூண்டுதல் பேரில் என்ன பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்ட்டு இனிமேல் வரக்கூடிய அந்த இன்கொயரியிலெல்லாம் தெரிஞ்சிடும். அதனால் இது முழுக்க என்னென்னா ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டிய டியூட்டி யாருது? கலெக்டர், மாவட்ட ஆட்சியாளர். ஏன்னா பர்மிஷன் கேட்டு தான் போகிறாங்க. அந்த பர்மிஷனுக்கு வேண்டிய அடிப்படையை வந்து யார் பேணி காக்கணும்? மாவட்ட ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளர். நாம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க தான் பண்ணியாகணும். ஆனால் அவங்களால இதை வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியலன்னா 3 மணில இருந்து 10 மணி வரைக்கும் அவருக்கு கொடுக்கப்பட்ட. ஆனா அவர் வந்து மதியம் 12 மணிக்கே அங்க கூடுங்கன்னு புசி ஆனந்த் முன்னாடி நாள் வீடியோ போட்டிருக்காரு. அவங்களுடைய அபிஷியல் ட்விட்டர் பேஜ்ல வந்து 12 மணிக்கே வேலுச்சாமிபுரம் வந்துருங்க சார். என்னோட மனு வந்து இப்போ என்னுடைய மனு வந்து குற்றவாளி நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு நீங்க இப்ப சொல்றீங்க சார். என்னுடைய மனு வந்து இப்போ உச்சநீதிமன்றத்தில் இருக்கு, டிரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் போட்டிருக்கேன். அதில் என்ன அவங்க முறைப்படி என்ன ரிப்ளை கொடுக்குறாங்களோ அதை வச்சு தான் நான் மேற்கொண்டு நீங்கள் உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் கொடுக்க முடியும். நீங்க விசாரணை வரைக்கும் பொறுக்காம இது வந்து நீங்க விஜயை வந்து சார்ஜ் பண்றீங்க அப்படின்னு நீங்களாவே முடிவு பண்ணி சிபிஐ உத்தரவிட்டு உச்சநீதிமன்றம் வந்து சிபிஐ உத்தரவிட்டு இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே காவல்துறையோட மெத்தன போக்கும், காவல்துறையோட நெக்லிஜென்ஸும், அவங்களுடைய ஃபெயிலியர் டு ப்ரொடெக்ட் த பீப்புள் தான். இந்த ப்ரொடெக்ஷன் கொடுக்காததும், சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி மெஷர்மெண்ட் அவங்க வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணதுனால தான் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் வந்து இந்த வழக்கு விசாரணையை வந்து சிபிஐ சிறப்பு புலனாய்வுக்கும் எஸ்ஐடி ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி அவர்கள் அடங்கிய தலைமையிலான சிறப்பு புலனாய்வு இதை மேற்பார்வை செய்யணும். உச்சநீதிமன்றம் அந்த மனுக்களை வந்து நிலுவையில் வச்சிருக்கிறதுக்கு முக்கிய காரணமே மாவட்ட காவல்துறையும் அரசோட மெத்தன போக்குனால தான் இந்த பெரும்பாலான 41 உயிரிழப்பு சம்பவம் நடந்திருக்கு. அதுதான் முக்கிய காரணமாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. இந்த நீங்கள் சொல்கிற அந்த குற்றச்சாட்டுகள் யார் குற்றவாளி யார் குற்றவாளி இல்லை, யார் தூண்டுதல் பிள்ளை, இது அரசியல் சதி இருக்கா, இதுக்கு முழுக்க யார் காரணம், இதெல்லாம் வந்து சிறப்பு புலனாய்வு சிபிஐ விசாரிச்சா தான் அது சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் சிறை சொல்வார்கள். இன்றைக்கே அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு உத்தரவாதத்தையோ அதுக்கு ஒரு தீர்ப்பையோ வழங்க முடியாது. இது சிபிஐ சிறப்பு புலனாய்வுக்கு உத்தரவிட்டு இருக்கிறது. அதான் அந்த சிறப்பு புலனாய்வை வந்து நீத்து போகிற வகையில் தான் ஒவ்வொருத்தரும் வந்து ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள், அவர்களோட அரசியல்வாதிகள் மந்திரிகளாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தவங்களும் வந்து இன்னைக்கு வந்து பேட்டி கொடுக்கறதும் இது கொடுக்கறதும் நாங்கள் நிரபராதிகளும். ஏன் முதலமைச்சர் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் இது சம்பந்தம் ஒரு டிபேட்டே பேசுகிறாரு. அது இல்லாமல் வந்து இன்னைக்கு பொதுவெளியில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு இவங்க நீங்கள் பேசும்போது சாதாரண மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் எப்படி வந்து இந்த புலனாய்வு விசாரணைக்கு வந்து ஒத்துழைப்பாங்க? இன்னைக்கு அரசும் அதே மாதிரி வந்து இது ஒரு இன்ட்ரீம் ஆர்டர், சுப்ரீம் கோர்ட்டு இன்ட்ரீம் ஆர்டர் தான் போட்டிருக்கு. இறுதியான தீர்ப்பு இல்லை, நாளைக்கு நாங்கள் ஜெயிச்சிருவோம், இது வந்து உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி இவர் இந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர், இதெல்லாம் வந்து கடுமையான கண்டனத்துக்குரியது. உச்சநீதிமன்றத்தோட மாண்பை குறைக்கின்ற வகையில், தீர்ப்பு அவமதிக்கின்ற வகையில் நடக்குது. இந்த சிறப்பு புலனாய்வு இந்த நீதி விசாரணையை, இந்த கிரிமினல் வழக்கு விசாரணையை நீத்து போகிற மாதிரியும், இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட சாட்சிகளை கலைக்கிற மாதிரி தான் இப்படிப்பட்ட பேச்சுகள் வருது. இது நிச்சயமாக இது சம்பந்தமாக சிறப்பு புலனாய்வு முன்னுடையும் உச்சநீதிமன்றத்தையும் இது சம்பந்தமாக மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்ற கவனத்துக்கு இது கொண்டு செல்ல. நீங்கள் உச்சநீதிமன்ற அந்த இடைக்கால தீர்ப்பை பற்றி சொல்கிறீங்க. அந்த இடைக்கால தீர்ப்பில் வந்த உத்தரவு என்னன்னா, தமிழ்நாடை பிறப்பிடமாக கொள்ளாத ஐபிஎஸ் அதிகாரிகள் அவங்க தான் இதை விசாரிக்கணும் அப்படின்னு அந்த உத்தரவுல வந்து குறிப்பிட்டிருக்கு. அதுல என்ன தப்பு இருக்கு? அதுல என்ன தப்பு இருக்கு? அதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு பாரபட்சமான இல்ல அவங்க டிஎம்கே அதிகாரிகளா இல்ல என்ன நீங்க கருதுறீங்க? இல்ல டிஎம்கே அதிகாரிகளா இருந்துட கூடாதுன்றதுக்கு தான் இருங்க. அதுல என்ன தவறு இருக்கு? ஒரு 41 உயிரிழப்பு சம்பவம் ஒரு அரசியல் சதி, அரசியல் காரணத்துக்காக 41 அப்பாது நிச்சயமா சதிதான், நிச்சயமா சதி. அவர் வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா, நானும் வீடியோல தான் பார்த்தேன், லைவ்ல தான் பார்த்தேன். அவர் வந்து இந்த பாட்டலுக்கு 10 ரூபா அந்த பாட்டு பாட ஆரம்பிச்ச உடனே
பாட்டில் எரிஞ்சது, செருப்பு விட்டு எரிஞ்சது, வீடியோ ஆதாரம், செருப்பு விட்டு எரிஞ்சதுக்கு வீடியோ ஆதாரம் இருக்கு, அங்க கூட்ட நெரிசல் நடந்திருக்கு. இதைத்தான் சொல்றேன். இப்ப நீங்க சிறப்பு புலனாய்வு அதிகாரி கிடையாது, நான் சிறப்பு புலனாய்வு அதிகாரி கிடையாது. நீங்க ஒரு பத்திரிகையாளர், நான் ஒரு மனுதாரர். சதிங்கிறது எங்களுடைய குற்றச்சாட்டு. சதிங்கிறது ஆமா சார், நீங்க ஒரு சிறப்பு புலனாய்வு அதிகாரி கிடையாது சார். நீங்க அதுக்கு வந்து விசாரணை பண்ண மாதிரி பேசக்கூடாது. நான் நீதிமன்றத்துக்கு தான் போக முடியும். நான் நீதிமன்றத்துக்கு தான், மக்கள் மன்றத்திலே பத்திரிகை நான் போல, நீதிமன்றத்துக்கு நான் போயிருக்கேன். நான் தான் வந்து சிறப்பு புலனாய்வு சிபிஐ விசாரணை செய்யணும் இந்த வழக்கை. அதே மாரி சிறப்பு புலனாய்வு உச்சநீதிமன்ற சிட்டிங் அண்ட் ரிட்டையர்டு ஜட்ஜி தலைமையிலான சிறப்பு புலனாய்வு விசாரிக்கணும். நான் தான் மதுரை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தேன். என்னுடைய அந்த பிரேயரை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க மதுரை ஹைகோர்ட் நீதிமன்றம். அதுக்கு மேலே சுப்ரீம் கோர்ட்டில் நானும் தான் போயிருக்கேன். என்னுடைய பிரேயரில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. இன்றைக்கி வந்து இடைக்கால தீர்ப்புன்றீங்க நீங்கள். விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட அந்த ஒரு விஷயத்தில் நான் சொல்கிறது இவர் தான் குற்றவாளின்னு சொல்ல. காவல்துறை குற்றவாளியாக இருந்தால் காவல்துறை தண்டிக்கப்படட்டும். அது சம்பந்தப்பட்ட கட்சி நிர்வாகி குற்றவாளின்னா அவர் தண்டிக்கப்பட வேண்டும். அப்பாவி 41 மக்களுக்கான ஒரு நிவாரணம், அந்த நீதி கிடைக்கணும். அதுதான் என்னோட முக்கிய நோக்கமும் சரி, மற்ற எல்லாரோட முக்கிய நோக்கமும் சரி. இதில் எங்களுக்கு எந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது, எந்த அரசியல் சதியும் கிடையாது. நாங்கள் சொல்கிறது யார் குற்றவாளியோ புலனாய்வு விசாரிக்கணும். இந்த பிரைமே பேசி கேஸையே உச்சநீதிமன்றம் அதை ஏற்றுக்குச்சு. அதனால தான் சிறப்பு புலனாய்வுக்கு உத்தரவிட்டு இருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் இன்னும் வந்து இதில் போய் நீங்கள் ஒரு விசாரணையை பண்ணி நீங்கள் ஒரு ட்ரையல் நடத்தி அதில் ஒரு கன்க்ளூஷனை தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. எந்த ஆதாரமே கிடையாது சார். பாட்டில் வீசினதுக்கான எந்த வீடியோ ஆதாரமும் சிறப்பு புலனாய்வு சிபிஐ விசாரணைக்கு வீடியோ ஆதாரத்தை நீங்க சிபிஐ தான் போய் கேட்கணும், என்கிட்ட கேட்க கூடாது. நான் வீடியோல பார்த்த ஆதாரத்தை சொல்றேன். அது எல்லாரும் பார்த்ததை நான் சொல்றேன். உங்களுக்கு தெரியல, நீங்க போய் பாருங்க. என்ன கேக்குறீங்க? நீங்க போய் சாருங்க சார். நான் பார்த்தது நீங்க போய் பாருங்க சார். நான் பார்த்துங்க சார், நீங்க போய் பாருங்க சார். ஓகே, தேங்க்யூ வெரி மச். நான் முதல்ல ஒரு அட்வொகேட், ஒரு சிட்டிசன். பிஜேபியா இல்லையா சார்? நீங்க பிஜேபியா இல்லையா? ஏன் உங்களோட அரசியல் கட்சி அரசியல் அடையாளத்தை மறைக்கிறீங்க? தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அரசியல் கட்சிகளுக்கு கூட்டங்கள் நடத்துவதற்கு, மாநாடுகள் நடத்துவதற்கு காவல்துறையை அணுகிற பொழுது அவர்கள் உடனடியாக ஆளுங்கட்சியை தவிர்த்த மற்ற அரசியல் கட்சிகளுக்கு அவர்கள் அனுமதி தருவதில்லை. அதனால் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நாங்கள் தனி நீதிபதியிடத்திலே ஒரு மனுவினை அளித்து தமிழக காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரியிருந்தோம். இதற்கிடையில் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்திலே ஒரு வழக்கிற்காக எடுத்து சென்ற பொழுது உச்சநீதிமன்றம் இந்த வழக்கினை பொதுநல வழக்காக விசாரிக்க வேண்டும், அதை தலைமை நீதிபதி அவர்கள் விசாரிக்க வேண்டும் என்று ஏற்கனவே உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் அந்த வழக்கு இன்று தலைமை நீதியரசர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசியல் கட்சிகள் கூட்டம் நடத்துவது, மற்ற நிகழ்ச்சிகள் நடத்துவது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையாகும். இப்படி ஒரு நீண்ட காலமாக எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் என்று சொல்லக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகளை நீங்கள் உருவாக்காமல் இருப்பது தவறு என்று சொன்னதன் அடிப்படையில் தமிழக அரசு நாங்கள் 11/11/2025க்குள் இந்த அரசியல் கட்சிகளுக்கு தேவையான வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்குவோம் என்று உத்தரவாதம் அளித்தார்கள். அதே போல உயர்நீதிமன்றம் இந்த வழிகாட்டு நெறிமுறைகளுடைய அடிப்படையில் எந்த அரசியல் கட்சிகளுக்கும் நீங்கள் தற்பொழுது அனுமதி மறுக்கக்கூடாது, அரசியல் கட்சிகள் மனுவை அளித்தால் அவர்கள் கூட்டங்கள் நடத்துவதோ மற்ற நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு அனுமதி மனுவை அளித்தினால் அதை உடனடியாக பரிசீலனை செய்யுமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறார். இல்லை, தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நாங்கள் நடத்திய எல்லா நிகழ்ச்சிகளுக்குமே காவல்துறையிடம் ஒரு 15 நாட்களுக்கு முன்பேயே நாங்கள் மனுவை கொடுத்து விடுகிறோம். ஆனால் எங்களுடைய அந்த ஷெட்யூல் டேட்டுக்கு முதல் நாள் தான் அவர்கள் அனுமதி அளிக்கிறார்கள். அதை நாங்கள் உயர்நீதிமன்றத்துடைய கவனத்திற்கு கொண்டு வந்தோம். அதன் பிறகுதான் இன்றைக்கு நீதியரசர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், ஒரு ஸ்பெசிஃபைட் டேட்டு, இத்தனாம் தேதி மனு கொடுத்தாங்கன்னா இத்தனாம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அதற்கான அவர்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இல்லை, மற்ற அரசியல் கட்சிகள் எங்களுடைய வழக்கிலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பிலே தாக்கல் செய்யப்பட்ட
இந்த ரிட் பேராணையில் எங்களையும் மனுதாரராக சேர்க்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார். அவர்கள் அந்த மனுவினை தயார் செய்து தாக்கல் செய்தால் அதை ஏற்றுக்கொள்வதாக நீதியரசர் சொல்லியிருக்கிறார். சார் காவல்துறை தரப்புல 3 to 10 கரூர் வேலுச்சாமிபுரத்துக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. ஆனா 12 மணிக்கே வேலுச்சாமிபுரத்துக்கு எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு புசி ஆனந்த் வந்து பேசி வீடியோ வெளியிடுறாரு. இன்னைக்கு வந்த வழக்கு என்பது ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர். அரசியல் கட்சிகளுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அந்த வழக்கு தான் 11ஆம் தேதி நவம்பர் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உள்ளார்கள். அதற்கிடையில் அரசியல் கட்சிகள் மனுவை அளித்தினால் அதை வந்து இந்த எஸ்ஓபியை வைத்து நீங்கள் வந்து அதை காரணமாக காட்டக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அது 2 காலுக்கு மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. 2 காலுக்கு விசாரிக்க வருகிறது. இல்ல சார் காவல்துறை தரப்புல சார் ஏன் பிரஸ் மீட்ல ஏன் கேட்க கூடாது? நீங்க ஜர்னலிஸ்ட் தானே? நீங்க தனியா எடுத்துக்கோங்க. நீங்க ஜர்னலிஸ்ட் தானே? நீங்க புதிய தலைமுறைனா நீங்க யாரும் கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்லுவீங்க. நான் கூட்டு வந்தாலும் நீங்க கூட்டு வந்தாலும்னா அவர் இங்க வந்து பிரஸ் மீட் பண்றாரா இல்லையா? சார் இல்ல சார் புதிய தலைமுறை மட்டும் தான் எடுக்கணுமா? புதிய தலைமுறை மட்டும் தான் எடுக்கணுமா? சார் புதிய தலைமுறை மட்டும் தான் எடுக்கணுமா? ஏன் சார் நீங்க கேள்வி கேட்க கூடாதுன்னு பிரஸ் மீட்ல ஒரு அட்வொகேட் என்னன்னு வராங்க நாளைக்கு தேவலங்கள நம்பினா பிரஸ் மீட்டுக்கு வராங்க. பிரஸ் மீட்டுக்கு வராங்கல உங்களுக்கும் அவங்களுக்கும் தொடர்பா? என்ன மீடியா? ட்ரைப்ஸ் டிஜிட்டல் மீடியா. கார்டு காட்டுங்க. எந்த கார்டு வேணும்? உங்க ஐடி கார்டு காட்டுங்க. ஐடி கார்டு காட்டுனா என்ன பண்ணிக்கலாம்? கார்டு காட்டுங்க. நீங்க யாரு தெரியுங்க எனக்கு? நான் சென்னை பிரஸ் கிளப் மெம்பர். நீங்க மெம்பரா இல்லையா? நீங்க சென்னை பிரஸ் கிளப் மெம்பரா இல்லையா? நான் மெம்பர். இப்ப கார்டை காட்டுட்டுமா? உங்க ஆபீஸ் கார்டு காட்டுங்க. உங்க ஆபீஸ் கார்டு காட்டுங்க. ஆபீஸ் கார்டை விடுங்க. நான் பிரஸ் கிளப்லயே மெம்பரா இருக்கிறேன்றேன். நீங்க ஆபீஸ் கார்டு காட்டுங்கன்றீங்க. இல்ல ஏன் கேள்வி கேட்க கூடாதுன்னு நீங்க யார் சொல்றது? நீங்க யாருங்க சொல்றது? உங்களுக்கு தெரிஞ்ச கூட்டி கேட்டுக்கோங்க. நீங்க யாரு கேக்குறது? நீங்க யார் சொல்றது? டிக்டேட் பண்றது? இங்க யாரும் நின்னு இது என்ன புதிய தலைமுறை இடமா? புதிய தலைமுறை வாங்கி போட்டுருக்கீங்க. நீங்க வேணா கூட்டி எடுத்துங்க. ஏன்டா சத்யநாராயண வாங்கி போட்டுருக்காரு அந்த இடம். நீங்க ஏன்டா பேச கூடாது? சத்யநாராயண ஏன்டா பேச கூடாது? இருங்க சார். நீங்க ஏன்டா பேச கூடாது? வக்கீல் தெரிஞ்சு போய் எடுத்துக்கோங்க. நீங்க வந்து அவர் என்ன கேள்வி முடியறதுக்குள்ளேயே போங்க அப்படின்றீங்க. நீங்க எப்படி சொல்லலாம்? அவர் என்னதான் சொன்னாரு? அததான் நீங்க சொல்றீங்கல்ல, அததான் நான் பண்ண வந்தேன். நீங்க உங்களுக்கு முடிஞ்சிருச்சுனா நீங்க கேமராவையும் மைக்கையும் எடுத்துட்டு போங்க. நீங்க வந்து என்ன சொல்ல கூடாது? என்ன கேட்க கூடாது? நீங்க எதுக்கு நீங்க ஏன் கேள்வி கேட்க கூடாது? ஏன்டா கேட்காதீங்க? அதெல்லாம் கிடையாது தலைவா. ஒண்ணெல்லாம் கிடையாது. ஒண்ணெல்லாம் ஏன் நீங்க வந்து நீங்க இருங்க. இவரு கேள்வி கேக்குறாரு. இவரு கேட்க கூடாதுன்னு நான் சொல்றேன்னு வைங்க. ஏன் கை நீட்ட கூடாது? நீங்க யார் மத்த மீடியா? நீங்க மீடியானா நான் யாரு? நீங்க மீடியானா நான் யாரு? கார்டு காட்டுங்க முதல்ல. இப்ப கார்டை காட்டுவேன். நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னு கார்டை காட்டுங்க. சும்மா தேவலாம் பேசுங்க. நீங்க உங்க கார்டை முதல்ல எடுங்க. உங்க கார்டை காட்டுங்க. நீங்க ஜர்னலிஸ்டா? இருங்க தலைவா. நீங்க இருங்க. நீங்க ஜர்னலிஸ்டா? இப்ப நான் என் கார்டை காட்டுறேன். நீங்க ஜர்னலிஸ்டா? காட்டுங்க. நீங்க வந்து ஜர்னலிஸ்டா? நீங்க ஜர்னலிஸ்டா? காட்டுங்க உங்க கார்டை. எல்லாரும் ஒண்ணா தான வேலை பாக்குறீங்க. அதெல்லாம் கிடையாது. இப்ப நான் கார்டை காட்டுவேன். நீங்க உங்க கார்டை எடுக்கிறீங்க. என் கார்டை உங்களுக்கு காட்ட அவசியம் இல்ல. அப்புறம் எதுக்கு நான் மட்டும் எதுக்கு காட்டணும் கார்டை? எதுக்கு? அப்புறம் ஏன் கேக்குறீங்க? அப்புறம் ஏன் கேக்குறீங்க? நீங்க என்ன அத்தாரிட்டியா? நீங்க என்ன அத்தாரிட்டியா? சவுண்ட் விட்டா இருங்க. நீங்க என்ன அத்தாரிட்டியா? இல்ல நீங்க சவுண்ட் விடாம கேள்வி கேட்க கூடாதுன்னு சொன்னா நீங்க என்ன பெரிய ஆளா? நீங்க கூட்டி எடுத்துக்கோங்க. நீங்க நான் கூட்டி என்னோட கார்டு பாருங்க. இப்போ என்ன பண்ணிக்கிறீங்க? என்னோட கார்டை பாருங்க. இப்போ நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க? என்ன பண்ணிக்கிறீங்க? நீங்க வந்து பிஜேபி அட்வொகேட்டோட செட்டிங் போடுவீங்க. அவர் டிவிக்கு அட்வொகேட்டோட செட்டிங் வந்து பொதுவான கேள்வி தான் கேட்கிறேன். அவங்க காவல்துறையை சார்ஜ் பண்றாங்க. காவல்துறை வந்து என்ன பதில் சொல்றதோ அந்த தரப்பை கேட்கறேன். அவங்க பதில் சொல்லட்டும். உங்களுக்கு அந்த கேள்வியே கேட்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க அந்த கேள்வி என்கிட்ட சொன்னாரு. என்கிட்ட சொன்னாரு. முடிஞ்சிச்சு வாங்க. அவர் நம்ம கூட்டாரு. நீ என்ன கூட்டி வந்தவர் அவர்ட்ட நீ கேட்க என்னங்க? ஆமா நீங்க சொன்னீங்க. இங்க நின்னுட்டு நீங்க சொல்றீங்களா? போன பிரஸ் மீட்லயும் சொன்னீங்க. இந்த பிரஸ் மீட்லயும் சொல்றீங்க. நீங்க தான் சார் நான் அவர்ட்ட பேசிட்டு இருக்கேன். போங்க சார். இங்க இருக்கிற பத்திரிகையாளர்கள் கேமராமேன் வந்து யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு கேள்வி இருக்கும். அவங்க கேட்கறப்ப நான் யாரையாவது டிஸ்டர்ப் பண்றேன்னா நீங்க இதை கேளுங்க கேட்க கூடாதுன்னு. நான் ஏதாவது கேட்கிற கேள்வியில இது ஃபேரா இல்ல, நீ அவதூற கேள்வியா கேட்கிற அப்படின்னா தான் நீங்க அதுக்குள்ள பேசணும். வந்து கேள்வியே கேட்க கூடாதுன்னு வந்து ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் நீங்க அப்படி பேசலாமா? நீங்க கூட்டு வந்தன்றீங்க. கூட்டு வந்தீங்கன்னா நீங்க போய் தனியா எடுங்க. ஏன் எல்லா மீடியாவும் போட்டு எடுக்கிறீங்க? இல்ல அதான் சார் நீங்க தனியா எடுத்துக்கோங்க. சென்னை பத்திரிகையாளர் மன்றத்திலிருந்து கரிகாலன் என்பவர் நீக்கப்பட்டதற்கு ஆதரவாகவும் எதிராகவும் சமூக வலைதளங்களில் பல பேர் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க.
என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரித்து பார்க்கும்போது கடந்த அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி ட்ரைப்ஸ் என்கிற யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய கரிகாலன் என்பவர் தாவேக்காவோட வழக்கறிஞர்கள் அளிக்கக்கூடிய பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொள்றாரு. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் தாவேக்கா வழக்கறிஞர் நோக்கி அவர் கேள்வி கேட்கிறாரு. அப்படி கேள்வி கேட்கும் பொழுது அவருக்கும் புதிய தலைமுறையை சார்ந்த சுப்பையா என்கிற ஒரு மூத்த பத்திரிகையாளருக்கும் வாக்குவாதம் ஏற்படுது. மூத்த பத்திரிகையாளர் சுப்பையா அவர்கள் வந்து கரிகாலனை வந்து கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி கரிகாலன் சுப்பையாவை நோக்கி கேள்வி கேட்பார். நீங்கள் எதுக்கு என்னை தடுக்கிறீங்க, நான் கேள்வி கேட்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு. 2 பேருக்கும் வாக்குவாதம் நடைபெறுது. இந்த வாக்குவாதத்தில் கரிகாலன் அவர்கள் வந்து சுப்பையா குறித்து இது என்ன புதிய தலைமுறை இடமா, இது என்ன வந்து புதிய தலைமுறை செட் பண்ணி கொடுத்த பத்திரிகை செட் பண்ணி நான் கேட்கக்கூடாதா, பொதுவான நான் கேள்வி கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கடுமையாக அவர் 2 பேரும் பேசுகிறாங்க. ஒரு கான்வர்சேஷன் வந்து அன்னைக்கே சமூக வலைதளங்களில் வெளியானது. இதன் தொடர்ச்சியாக கடந்த 16ஆம் தேதி நடைபெற்ற பத்திரிகையாளருடைய பொதுக்குழு கூட்டத்தில் சில உறுப்பினர்கள் வந்து இந்த மாதிரி கரிகாலன் மூத்த பத்திரிகையாளர் சுப்பையா குறித்து கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. இதை காணொலியாகவும் வெளியிட்டிருக்காரு. இந்த காணொலியை வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி சொன்ன பிறகு கூட அவர் வெளியிட்டிருக்காரு. அதனால் அவர் வந்து பத்திரிகையாளர் மன்றத்தில் நீக்கணும், பத்திரிகையாளரையே அவங்க அவமதிச்சிட்டாரு, பத்திரிகையாளர் மன்றத்தை அவமதிச்சிட்டாருன்னு சொல்லி அவரை நீக்குவதற்கு சில உறுப்பினர்கள் பத்திரிகையாளர்களுடைய அந்த பொதுக்குழுல முறையிட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் பொதுக்குழு கூடி முடிவெடுத்து பத்திரிகையாளர் மன்றத்திலிருந்து கரிகாலன் நீக்கப்பட்டிருக்காரு. இதற்கு தான் இப்போ கரிகாலனை எப்படி நீங்கள் வந்து நீக்கலாம், கரிகாலன் எப்படிப்பட்ட பத்திரிகையாளர் தெரியுமா, கரிகாலன் எப்படிப்பட்ட ஊடகத்தை நடத்துறாரு தெரியுமா, அவர் நாளைக்கு இந்த பத்திரிகையாளர் மன்றத்தில் இருக்கக்கூடிய சிலருக்கு பிரச்சனை என்றாலும் கரிகாலன் தான் குரல் கொடுப்பார், அவரை நீங்கள் எப்படி நீக்கலாம் அப்படின்னு திமுக, திராவிட, சோ கால்டு முற்போக்கு என்று சொல்லப்படுகிற சில பேர் கரிகாலனுக்கு ஆதரவாக பதிவிடுறாங்க. கரிகாலன்லாம் ஒரு பத்திரிகையாளனா, அவன்லாம் வந்து பத்திரிகைங்கிற பேரில் ஊடகங்கிற பேரில் எந்த மாதிரியான வேலையை பார்த்து வச்சிருக்கான்னு தெரியுமா? அவன் இதுவரைக்கும் யாரையாவது மரியாதையாக பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? திமுகவுக்கு எதிராக, திமுகவுக்கு அரசுக்கு எதிராக செயல்படக்கூடிய பேசக்கூடிய எல்லோரையும் இழிவுபடுத்தக்கூடிய, அவர்கள் மீது அவதூறு பறக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த கரிகாலன். அதனால் அவரை நீக்கிறதுல எந்த விதமான தப்பும் கிடையாதுன்னு இன்னொரு தரப்பும் பேசிட்டு இருக்காங்க. நானும் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தை வன்மையாக கண்டிக்கிறேன். எதுக்கு கண்டிக்கிறேன்னா, இந்த கரிகாலனை பத்திரிகையாளராக நீங்கள் சேர்த்தீங்க பாருங்க, அதுக்காக கண்டிக்கிறேன். பத்திரிகையாளர் அப்படின்னா யாருங்க? முதல்ல அரசின் தவறுகளை மக்களுக்கும், மக்களுடைய குறைகளை அரசுக்கும் கடத்தக்கூடியவன் தான் பத்திரிகையாளன். அரசால் பாதிக்கப்படுகிற மக்களுடைய பக்கத்தில் நின்று தாள கிடப்பாரை தற்காப்பதை தர்மம் என்ற அடிப்படையில் அந்த தாள கிடப்பாருடைய பக்கம் நின்று அவர்களுடைய குறைகளை, அவர்கள் படுகிற அநீதிகளை, அவருக்கு விளைவிக்கக்கூடிய அடக்குமுறைகளை பொதுவெளிக்கு கொண்டு வந்து அதில் நியாயத்தை வாங்கி தராம வருங்க, அவன் தான் பத்திரிகையாளன். இந்த நாட்டில் கௌர் லங்கேஷ், அருந்ததி ராய், அனிதா பிரதாப் இவங்கெல்லாம் பத்திரிகையாளர். இந்த கரிகாலனும் பத்திரிகையாளர். கல்புர்கி பத்திரிகையாளர். இந்த தெருப்பொருக்கி கரிகாலனும் பத்திரிகையாளர். விளங்குமா நாடு? முதல்ல கரிகாலன் இந்த அரசு, இந்த 4.5 வருஷம் ஆட்சி வச்சுக்கோ, இந்த 4.5 வருஷம் ஆட்சியில் இந்த அரசினுடைய ஒரு தவறை சுட்டி காட்டினாருங்க. அவர் சிறந்த பத்திரிகையாளருங்க. அவர் ஒரு பெரிய சமூக போராளிங்க. என்னைக்காவது கல்குவாரிக்கு எதிராக பேசியிருக்காரா? மணல் கொள்ளைக்கு எதிராக பேசியிருக்காரா? என்னைக்காவது இந்த அரசு நடத்தக்கூடிய ஊழலுக்கு எதிராக, லஞ்சத்துக்கு எதிராக எல்லாரையும் கேள்வி கேட்பாரு. என்னைக்காவது அமைச்சர்கள் கேள்வி கேட்டிருக்காரா? சேகர்பாபு தவறை பண்ணதில்லை. தூய்மை பணியாளர் விவகாரத்தில் சேகர்பாபு நோக்கி இந்த இவருடைய மைக்கு நீண்டுச்சா? இல்லை மேயர் பிரியாவை நோக்கி கரிகாலனுடைய மைக்கு நீண்டுச்சா? இல்லை இந்த ஆளுங்கட்சியினுடைய ஏவாவேலை நோக்கி, KN நேருவை நோக்கி, மகேஷ் பொய்யாமொழியை நோக்கி என்னைக்காவது நீண்டிருக்கா? பள்ளி கல்வித்துறைக்கு 45,000 கோடி பட்ஜெட்டு, கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி 4 வருஷத்தில் ஒதுக்கியிருக்காங்க. 2 லட்சம் கோடி பட்ஜெட்டை வச்சு பள்ளி கல்வித்துறை என்ன பண்ணிருக்கு? கரிகாலன் கேட்டிருக்காப்லையா? இந்தியாவோட சுதந்திரம் அடைஞ்சு நடந்த தேர்தல்களில் இதுவரைக்கும் மொத்தமாக 4 லட்சம் கோடி கடன், திமுக ஆட்சிக்கு வந்து 5 லட்சம் கோடி கடன். 5 லட்சம் கோடி கடனை வாங்கி நீங்கள் என்னென்ன சாதனை பண்ணியிருக்கீங்க? திமுகவோட தேர்தல் அறிக்கை 504 தேர்தல் அறிக்கையில் என்னென்ன பண்ணிருக்கீங்க, என்னென்ன பண்ணலை? எனக்காவது கரிகாலன் இந்த ஆளுங்கட்சி நோக்கி கேள்வி எழுப்பியிருக்காரா? கிடையாது. ஆளுங்கட்சியினுடைய ஊதுகுழலாக இருந்து, ஆளுங்கட்சியினுடைய பெய்டு ஏஜெண்டாக இருந்து, மற்ற பத்திரிகையாளர்லாம் பெய்டு வாங்கலையாங்கிறதெல்லாம் விடுவோம், கரிகாலனை மட்டும் நான் பேசுகிறேன். ஆளுங்கட்சியுடைய பெய்டு ஏஜெண்டா இருந்து இவர் நடத்துறதுக்கு பேர் பத்திரிகையாங்க, இவர் நடத்துக்கு பேர் ஊடகமாங்க. இவர் எப்படிங்க பத்திரிகையாளர் மன்றத்தை நீங்க சேர்க்க முடியுது? எப்படி சேர்த்தீங்க? நீக்கினதை முதல்ல விடுங்க, எப்படி சேர்த்தீங்கன்னு கேட்குறேன். ஏங்க, ஒரு ஆளும் கட்சியை எதிர்த்து நான் கேள்வி கேட்குறேன். கேள்வி கேட்டதுக்காகவே என்ன தென்காசியில் நான் வந்து அதிமுகவுடைய தேர்தல் மேடையில் பாடப்பட்ட ஒரு பிரச்சார பாடலை பாடியதற்கு தென்காசியில் கைது செய்யப்பட்டு திருச்சி கொண்டு வரேன். என்னுடைய அலைபேசி என்றது பறிக்கப்பட்டு
என் அலைபேசியில் திருட்டுத்தனமாக உரையாடல்கள் எல்லாத்தையும் எடுத்து வெட்டி ஓட்டி அந்த உரையாடலை கரிகாலன் எடுத்து வெளியிடுறான். இவன் பத்திரிகையாளனா? இவன் இந்த உரையாடலை எடுத்து வெளியிட்டதுனால இந்த உரையாடலில் சில காவலர்கள், அதாவது நம்முடைய உறவினர்கள், சொந்தக்காரங்க, நம்ம புழல் ஜெயிலில் இருக்கும்போது பழக்கப்பட்டவங்க, நண்பர்கள், அன்பர்கள் இருப்பாங்க. அவங்க அன்பின் மீதியில் சில குரல் பதிவு அனுப்புகிறாங்க. இந்த குரல் பதிவை வெட்டி ஒட்டி போட்டு அவங்களுடைய புகைப்படத்தை வச்சு அதை சீமானன்ட்ட பேசுன மாதிரி சித்தரித்து அந்த குரல் பதிவை இவங்க தான் பேசுனாங்கன்னு இவன் 2-3 பேர் போட்டோவை இன்ஸ்டாகிராம் எடுத்து போடுறான். அந்த 3 பேர் இன்னைக்கு டிஸ்மிஸ் செய்யப்பட்டாங்க. 3 காவலருடைய வாழ்க்கை போய் அவங்க குடும்பமே இன்னைக்கு கஷ்டப்படுறதுக்கு காரணமே இந்த கரிகாலங்கிற இந்த பையன் தான். இவன் பத்திரிகையாளனா? என்ன நடந்துச்சு, இதுக்கு பின்னணி என்ன? இவன் அரசை நோக்கி கேள்வி கேட்டான். அந்த கேள்வி கேட்டனால ஒரு அலைபேசி திருட்டுத்தனமாக அதில் ஏதாவது நாங்கள் அமைச்சர்கிட்ட காசு வாங்கினது, இல்லை பெரிய முதலாளிகள்கிட்ட காசு வாங்கினது, இல்லை இந்த குரல் பதிவில் ஆளுங்கட்சியை கவிக்கிற மாதிரி, இல்லை இந்த டெல்லியில் பாம்பு வச்சாங்களே டாக்டர்ஸ், அது மாதிரி ஏதாவது சதித்திட்டம் அதான் இருந்துச்சா? சாதாரணமாக பேசிக்கிட்ட ஒரு உரையாடல். அந்த உரையாடலை வெட்டி ஒட்டி ஒரு தனி மனிதனை கேவலப்படுத்தணும், அவதூறுப்படுத்தணும் அப்படிங்கிற மோட்டோவோடு ஒரு அஜெண்டாவோடு செயல்படக்கூடிய எப்படி பத்திரிகையாளர் இருப்பான். நீங்கள் ஒரு செய்தி வருது, இப்போ என்ஐஏ ரைடு வருது என் வீட்டுக்கு. என்ஐஏ ரைடை பற்றி பேசலாம். எதுக்காக என்ஐஏ இருந்துச்சு, இவர் தொடர்பில் இருந்தாரா, தொடர்பில் இல்லையா, என்ன கேள்வி கேட்டாங்க, செய்தியாக பேசுகிறது தப்பே கிடையாது. ஆனால் அதில் ஒரு அஜெண்டாவோட இவங்க விடுதலை புலிகள் ஆதரவாளர்கள் இவங்க பல கோடி சேர்த்துட்டாங்க, வீட்டுக்குள்ள துப்பாக்கி மாட்டிச்சு, 8 மணி நேரம் கிடுக்குப்பிடி விசாரணை, இனி சாட்டை செத்தான், ஒளி மாமா பையலுக்கு குண்டாஸ் போட்டாங்க, சாட்டைக்கு இப்படி பண்ணிட்டாங்க, மாமா பையன், அந்த பையன், இந்த பையன், இப்படிலாம் பேசுகிறவன் எப்படி பத்திரிகையாளர் இருக்க முடியும்? இவன் இப்படி பேசுவது தெரிந்தும் நீங்கள் பத்திரிகையாளர் மன்றத்தை சேர்த்துருக்கீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளுங்க. ஒரு பொய்யான வழக்கு 2011 ஒரு நடிகை கொடுத்த வழக்கு. அந்த வழக்கில் அந்த நடிகை வாபஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க. திருப்பி 2023 திருப்பியும் வாபஸ் வாங்கிட்டு போகிறாங்க. அவங்க எதுக்காக வர்றாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சீமானை வீழ்த்தணும், அவரை கேவலப்படுத்தணும், அவரை அசிங்கப்படுத்தணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக விஜயலட்சுமி என்கிற நடிகையை வச்சு 200 வீடியோ போட்டான் இந்த ட்ரைப்ஸ் கரிகாலன். இவன் இந்த நாட்டில் பத்திரிகையாளர் என்ன? இவெல்லாம் பத்திரிகையாளர்னா இந்த பத்திரிகை துறையில் இருந்து எவ்வளவோ சுதாங்கன் அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் தமிழ்நாட்டில் இருந்தார். குறைந்தபட்ச நேர்மையோடு செயல்பட்டிருக்காரு. சாவித்திரி கண் குறைந்தபட்ச நேர்மையோடு செயல்படுவார். அதே போல் ரவி பெர்னாண்டஸ் அவர் ஒரு கட்சியில் சேர்ற வரைக்கும் ஒரு சிறந்த பத்திரிகையாளர். பாண்டே கூட பத்திரிகையாளர் தான். இன்னைக்கு பாண்டே ஒரு சார்பில் இருக்குது. ஆனால் அநியாயத்துக்கு அவதூறு பரப்ப மாட்டார். அவர் ஒரு அஜெண்டாவோட செயல்படுவார். ஒரு RSS அஜெண்டா, ஒரு பிஜேபி அஜெண்டா வெளிப்படையாக அறிவிச்சிட்டு வேலை செய்வார். அதை கூட ஏற்றுக்கலாம். ஆனால் நான் நடுநிலையான, நான் சமூக போராளின்னு சொல்லிட்டு பொய்யை மட்டுமே, அவதூறை மட்டுமே, நம்மளை இழிவுபடுத்தினா ஒரு சின்ன பெட்டி சீரி கிடைச்சா போதும். கள்ளக்குறிச்சியில் என் குடும்பத்தை பற்றி தொடர்ச்சியாக ஒருத்தன் பொய்யா பேசிக்கிட்டு இருக்கான். நான் வீரப்பன் கூட படுத்து கிடந்தேன், வீரப்பன் கூட இது பண்ண வச்சேன்னு சொல்லி ஒருத்தன் தொடர்ச்சியாக சமூக வலைதளம் பொய்யா பேசுகிறான். வீரப்பனுக்கு ஒரு 7 நாள் போய் சாப்பாடு சமைச்சு கொடுத்துருக்காங்க. வீரப்பனை பார்த்தானா பார்க்கலன்னு தெரியல. ஆனால் இங்கேயும் நானும் தான் வீரப்பனும் படுத்து கிடந்தோம், இங்கே தான் அவர் யானையை விரட்டுவார், இங்கே தான் தந்தத்தை பிடிப்பாருன்னு சொல்லி ஒவ்வொரு ஊடகத்தையும் கூட்டிக்கிட்டு புதுக்கோட்டையில் மீன் கடை வச்சுருந்தான். மீன் கடை வச்சிருந்தவன் திடீர்னு பார்த்தா பேரை மாற்றிக்கிட்டு அவன் ஊடகத்தில் உட்காந்து என் குடும்பத்தை பற்றி இல்லாத அவதூற பேசுகிறான். நீ என்ன, நான் கேள்வி கேட்டால் நீ என்னை பற்றி கேள்வி கேட்கணும்டா. என்ன கேள்வி கேட்கணும்? நீ யாருன்னு கேட்கணும். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். நான் கேட்ட கேள்வி நேரம் என் குடும்பத்தில் போகிறது. இதுக்கு பேர் தெரியுமில்ல, கேடித்தனம், பேடித்தனம். இதை ஒருத்தன் செய்கிறான். அவனை நான் நேரில் சந்திக்கும் போதும் திமிர்த்தனமாக பேசுகிறான், ஒரு அடியை போட்டேன். இன்னும் சொல்கிறேன், என்னை பற்றி தவறாக பேசுகிறேன், நான் பேசலாம். கேடித்தனமாக பேசுகிறேன், என்ன செய்ய முடியும்? உடனே அப்படி தலைகீழ மாற்றி சாட்டையை அடித்து விரட்டிய கள்ளக்குறிச்சி மக்கள் இந்த கரிகாலன் தான் பேசினான். சாட்டையை விரட்டி அடித்த இவர் அப்படின்னு போட்டு விட்டான். பொய், முழுக்க பொய். அப்புறம் மறுநாள் ஒப்பறி வைக்கிறானுங்க. ஐயோ சாட்டை திருப்பி அடிச்சார். எவனோ ஒருத்தன் விளாக் எடுக்கும்போது நான் அடிச்சதை வீடியோ எடுத்தான். வீடியோ எடுத்த உடனே ஐயோ அடிச்சிட்டாருன்னு திருப்பி மறுநாள் ஒப்பறி வச்சாங்க. இதை எடுத்து போட்டு பரப்பினா நீ உண்மையிலே பத்திரிகையாளர் தான் இருந்திருப்ப அப்படின்னா மேல்பாதி கிராமத்தில் போய் நின்று ஆய்வு பண்ணி அந்த மேல்பாதி கிராமத்தில் என்ன பிரச்சனை, ஏன் நீங்கள் ஆலய நுழைவு நடத்திய தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஆலயத்துக்கு சீல் வைக்கிறீங்களே அப்படின்னு கேட்டிருந்தா நீ பத்திரிகையாளர். நேராக பரந்தூரில் போய் 1200 நாட்கள் போராடுற மக்களை இது பண்ணி எதுக்காக உங்களுக்கு ஏர்போர்ட் வேணான்னு சொல்கிறீங்க, ஏன் விவசாய நிலத்தை இழக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, இந்த ஏர்போர்ட்டை யார் கொண்டு வரேன்னு சொன்னால் தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு பேசியிருந்தா நீ பத்திரிகையாளர். திமுகவுடைய ஏஜெண்டாக, அரசினுடைய ஏஜெண்டாக, திமுக ஏஜெண்ட் கிடையாது, அரசினுடைய ஏஜெண்டாக, காவல்துறையின் ஏஜெண்டாக செயல்படக்கூடிய ஒருத்தர் எப்படி பத்திரிகை முடியும்? அப்போ மற்ற பத்திரிகையாளர் செயல்படலையா? இருக்காங்க. இன்னைக்கு எல்லாமே லாபிஸ்ட். தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஊடகத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஊடகராளர், ஒரு பத்திரிகையாளர் கூப்பிட்டு தமிழ்நாட்டில் ஒரு 4-5 பத்திரிகையாளர் நடுநிலையோடு செயல்படக்கூடியவங்க பேரை சொல்லுங்கன்னு முழிக்கிறாப்புல. நாம் தமிழ் கட்சியில் ஒரு அண்ணன் ஊடகத்தில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பார். அவர்கிட்ட கூப்பிட்டு அண்ணன் தமிழ்நாட்டில் ஆக்டிவாக செயல்படக்கூடிய, நேர்மையோடு செயல்படக்கூடிய 4 பத்திரிகையாளர் பேரை சொல்லுங்கன்னு உண்மையிலே முதிக்கிறாங்க. நான் சொல்கிறேன் சத்தியமாக, நான் உங்ககிட்ட கேட்குறேன், பார்த்து கொண்டிருக்கிற மக்கள்கிட்ட
சாட்டையினுடைய பின்தொடர்பாளர் கேட்குறேன், தமிழ்நாட்டில் நடுநிலையோடு செயல்படக்கூடிய 4 பத்திரிகையாளர் பேரை கீழே எழுதுங்க, எழுத முடியாது. அந்த லட்சணத்தில் தமிழ்நாடு இருக்குது. ஆனால் குறைந்தபட்சமாக இப்போ சமஸ் இருக்காரு, சமஸை தாவேக்காக்கு ஆதரவாக போயிட்டாரு, இவர் தாவேக்காக்கிட்ட பணம் வாங்கிட்டாரு அப்படின்னு இன்னைக்கு புதிய தலைமுறையுடைய சமஸை வந்து தொடர்ச்சியாக திமுக ஐடிவிங்க எழுதுது. இதே சமஸை தான் ஒட்டுமொத்த திமுகவும் கொண்டாடிச்சு. தெற்கிலிருந்து ஒரு சூரியன் அப்படின்னு கலைஞர் கருணாநிதி குறித்து அவர் ஒரு நூல் எழுதியிருக்கார், ஒரு கட்டுரை நூல். அவருடைய ஆசிரியர்னா சமஸ் அவர்கள். தெற்கிலிருந்து ஒரு சூரியன் எழுதும்பொழுது சமஸ் நடுநிலையாளர். அண்ணா மாபெரும் தமிழ் கனவு எழுதும்போது சமஸ் ஒரு நடுநிலையாளர். ஆனால் இன்னைக்கு தாவேக்காவுடைய அந்த பிரச்சாரங்களை, தாவேக்கா தலைவர் விஜய் குறித்த பிரச்சாரங்களை புதிய தலைமுறையில் வெளியிடும் பொழுது அது குறித்து டிபேட் வைக்கும்போது சமஸ் தாவேக்காவோட ஆதரவாளர். எப்படி இன்னைக்கு வரைக்கும் கலைஞர் கருணாநிதி குறித்தும் அண்ணா குறித்தும் நடுநிலையாளர்கள் இந்த இளைய தலைமுறை 2K கிட்ஸ் ஜென்சி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஓரளவுக்கு எளிமையாக புரிந்து கொள்கிற நூல் யாருன்னா மாபெரும் தமிழ் கனவும் இந்த தெற்கிலிருந்து ஒரு சூரியன் தான். இன்னைக்கும் வந்து இந்த உடன்பிறப்பே வா, அப்புறம் வந்து இந்த அறிவுத்தூரில் நடந்தாங்களா, அதில் அதிகமாக விற்கப்படுவது அண்ணா மாபெரும் தமிழ் கனவும் தெற்கிலிருந்து ஒரு சூரியன் தான். அதை எழுதியாருன்னா சமஸ். அந்த சமஸை தான் இன்னைக்கு திமுக அடிக்குது. அப்போ இன்னைக்கு தாவேக்காட்ட பணம் வாங்கிட்டு தான் சமஸ் வேலை பார்க்குறாருன்னா, அன்னைக்கு மாபெரும் தமிழ் கனவும் தெற்கிலிருந்து ஒரு சூரியன் எழுதும்போது திமுக பணம் வாங்கி தான் எழுதினாரா? ஒட்டுமொத்த திமுக கூடாரமும் திராவிட கூடாரமும் கரிகாலனுக்கு ஆதரவா நின்று, ஏன்னா இவன் திமுகவுடைய எல்லா தவறுகளையும் மறைத்து திமுக ஆட்சிக்கு முட்டு கொடுத்து நிற்கக்கூடிய ஒரு நபர் என்பதனால திமுகவை எதிர்க்கக்கூடிய பிஜேபியை, தாவேக்காவை, அதிமுகவை, நாம் தமிழரை எல்லாத்தையும் மொத்தமாக அசிங்கப்படுத்தக்கூடிய நபர் என்பதனால திமுகவுடைய சிஸ்டம் இவனுக்கு ஆதரவு அளிக்குது. ஆதரவு அளிக்கிறது மட்டும் இல்லாமல் ஆசிஃப் யார் எங்கே இருந்தார்? இந்த கூடாரத்தில் தான் இருந்தார். அவர் வந்து பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய பொதுச் செயலாளர். அவர் தான் நீக்கிட்டாருன்னு சொல்லி அவருக்கு எதிராக திரும்பி இருக்குது. எப்படி இருக்குது? மதமாக திரும்பி இருக்கு. ஆசிப் அவர்கள் இஸ்லாமியர் என்று இப்போது எப்படி தெரிந்தது? பொது உடைமை, சமத்துவம், சமூக நீதி, மதச்சார்பின்மை பேசக்கூடிய திராவிட கும்பல் ஆசிப்பை இப்போ மட்டும் உங்களுக்கு எப்படா நீங்கள் அவர் இஸ்லாமியர்னு தெரிஞ்சது? ஒருத்தர் எழுதுறாரு, நாளைக்கு இஸ்லாமியர்கள் பாகிஸ்தானுக்கு போங்கன்னு சொல்லி பிரச்சனை வந்தால் கூட அவருக்கு ஆதரவாக கரிகாலன் நிற்பார், ஆசிப் நிற்பாரா அப்படின்னு கேட்குறாப்புல. இது வரைக்கும் பிஜேபி என்ன ஸ்டாண்ட் எடுத்தானோ அந்த ஸ்டாண்டை திமுக, பிஜேபி கூட எடுக்காத ஸ்டாண்டை திமுக எடுக்குது. அப்போ உன் கூடவே இருக்கிற ஒருத்தனை நீ எப்படி பார்த்துருக்க? அதாவது சங்கியை விட ஆபத்தானவன் இந்த கருப்பு சங்கி, காவி சங்கியை விட மோசமான இந்த கருப்பு சங்கி அப்படிங்கிறது ஆசிப். அதே போல சபீர் அவர்கள், சபீரை வந்து இன்னைக்கு ஒரு பணம் வாங்கிட்டாரு, தாவேக்காக்கு ஆதரவாக செயல்படுறான்னு பேசுறாங்க. திமுக ஆதரவாக நீ செயல்படும் போது தாவேக்கா ஆதரவாக ஒருத்தன் செயல்பட மாட்டானா? இங்கே எல்லா கட்சியிலுமே வழக்கறிஞர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி, சுற்றுச்சூழல் அணி அப்படி இருப்பது போல பத்திரிகையாளர் அணி ஒன்று இருக்கு. ஜேர்னலிஸ்ட் விங்கு, அதாவது டாக்டர் விங்கு, ஸ்டூடெண்ட் விங்கு, யூத் விங்கு அப்படின்னு இருக்க மாதிரி ஜேர்னலிஸ்ட் விங்னு ஒன்று இருக்கு. அது திமுகவுக்கும் ஜேர்னலிஸ்ட் விங் இருக்கு, அதிமுகவுக்கும் ஜேர்னலிஸ்ட் விங் இருக்கு, காங்கிரஸுக்கு இருக்கு, பிஜேபிக்கு இருக்கு, ஆர்எஸ்எஸ் இருக்கு, டிவிகேக்கும் இருக்கு. ஜேர்னலிஸ்ட் விங் இல்லாத ஒரே ஒரு கட்சி, அதாவது ஜேர்னலிஸ்ட் விங்னா பத்திரிகையாளர்ல ஒரு அணியா வச்சிருக்க அணியா இல்லாத ஒரே ஒரு கட்சி என்னன்னா நாம் தமிழ் கட்சி மட்டும் தான். ஏன்னா நமக்கு நாமே ஒரிஜினலா இருக்குது நாம் தமிழ் கட்சி மட்டும் தான். நாம் தமிழ் கட்சிக்கு நாம் தமிழ் கட்சியே ஊடகம். அதனால வேற ஊடகங்களை விலைக்கு வாங்க வேண்டிய தேவையில்லை, விலை கொடுப்பதற்கு விலையும் இல்லை. பாக்கெட்ல இருந்து தானே வரும், வடிவேல் மாதிரி தான் 2 பாக்கெட் திறந்தா காட்டணும் இல்லை, அங்கே இருக்கு கொடுக்குறாங்க, அதனால விலைக்கு வாங்கி வச்சிருக்காங்க. அப்போ எல்லா ஊடகவியலாளரும் இங்கே யாரோ ஒருத்தருக்கு சார்பாக இருக்காரு. ஆனால் குறைந்தபட்ச நேர்மையோடு குறைந்தபட்ச அறத்தோடு செயல்படக்கூடிய லக்ஷ்மணன் இருக்கார். அவர் ஒரு சார்பு நிலை கொண்டவர் தான். ஆனால் குறைந்தபட்ச நேர்மை அறம் அவர்கிட்ட பார்க்கலாம். பத்திரிகையாளர் மணி அவர்கள் இருக்காங்க. குறைந்தபட்ச நேர்மை, குறைந்தபட்ச அறம், இந்த அரசியல் நோக்கியும் கேள்வி கேட்பாரு, அரசை எதிர்க்கக்கூடியவர்களையும் கேள்வி கேட்பாரு. அவர் ஒரு அந்தந்த நேரத்துக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டு குறைந்தபட்ச ஒரு அறம்னு அவர்கிட்ட இருக்கும். மொத்தமாக அவரை வந்து பத்திரிகையாளரே இல்லைங்க, ஜேர்னலிஸ்டே இல்லைன்னு சொல்லி ஒதுக்க முடியாது. அப்படி எத்தனையோ பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. நான் எடுத்துக்காட்டு சொல்கிறேன். அதாவது சாவித்திரி கண்ணா இருக்கட்டும், சமஸாக இருக்கட்டும், பத்திரிகையாளருடைய மணியாக இருக்கட்டும், லக்ஷ்மணனாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொருத்தரையும் சொல்லிட்டு போகலாம். ஏன் நக்கீரன் கோபால் கூட அந்த காலகட்டத்தில் உண்மையிலே ஒரு நேர்மையான பத்திரிகையாளர் அறியப்பட்டார். இன்றைக்கி அவருக்கு ஒரு திராவிட சார்பு இருக்கிறது, அவருக்கு ஒரு மீது விமர்சனங்கள் உண்டு. ஆனாலும் நிறைய மக்களுடைய படுற கஷ்டங்களை, குறைந்தபட்சம் திமுக இல்லாத காலகட்டத்தில் அதிமுக ஆட்சியாவது ஆக்டிவாக செயல்பட்டு சில தவறுகளை வெளிக்கொண்டு வருவார். ஆனால் அதுவா அந்த அறமாவது ஒன்று இருக்கா? அந்த நேர்மையாவது ஒன்று இருந்திருக்கா? கரிகாலன் வந்து கரண்தபார் மாதிரி செயல்படணும், கல்புருக்கி மாதிரி செயல்படணும், கவுர் லங்கேஷ், சேகர் குப்தா, அனிதா பிரதாப் போல செயல்படணும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல. ஆனால் குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் இந்தியன் எக்ஸ்பிரஸில் பணி செய்யக்கூடிய தினகரன் ராஜாமணி அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர் இருக்கார், ஒரு ரிப்போர்ட்டர். ஒரு ரிப்போர்ட்டரால் என்னையா பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தினகரன் ராஜாமணி.
திருநெல்வேலியில் நடக்கக்கூடிய திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த 2-3 மாவட்டங்களில் நடைபெறக்கூடிய அத்துணை கல்குவாரி பிரச்சனைகள் எதிராகவும் குரல் கொடுக்கக்கூடிய அதை பத்திரிகை செய்தியாக மாற்றக்கூடியவர் தினகரன் ராஜாமணி. திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்று மாசு அடைஞ்சிருக்கிறது என்பதை ரிப்போர்ட் செய்யக்கூடியவர் தினகரன் ராஜாமணி. அவர் ரிப்போர்ட் செஞ்ச பிறகு உயர்நீதிமன்ற நீதிபதியே வந்து ஆய்வு செய்கிற அளவுக்கு அது மாறி இருக்கிறது. அதே போல இந்த தமிழ்நாட்டில் எத்தனையோ அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகளுடைய அட்டகாசம், அட்டூழியம் இருந்துச்சு. பல்வீர் சிங்ங்கிற ஒரு டிஎஸ்பி அவர் அம்பாசமுத்திரம் பகுதியில் பல்ல புடுங்குறார் என்பதை ரிப்போர்ட் செய்து தேசிய செய்தியாக மாற்றி அவர் இன்னைக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காருன்னா அதுக்கு முதன்மையான காரணம் யாரும் தினகரன் ராஜாமணி. நேதாஜி சுபாஷனுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் வழக்கறிஞர் மகராஜன் போன்றவர்கள் சட்ட ரீதியாக போராடினாங்க, ஒரு சங்கமாக அமைப்பாக போராடினாங்க. ஆனால் பத்திரிகை துறையில், ஊடகத்துறையில் கொண்டு வந்து சேர்த்தது யாருன்னா தினகரன் ராஜாமணி. அது மட்டும் கிடையாது, தொடர்ச்சியா அந்த ஆலங்குளம் பகுதியில் வந்து கிரஷர், இந்த கல்குவாரினால அந்த வயல்வெளிகள் மாசுபடுது, அந்த 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 தூசி வந்து அந்த செடிகளை போய் படவி, மிளகாய் செடிகளை படவி அந்த நிலைமை நாசமாக போகுது என்பதை ரிப்போர்ட் பண்றாரு. எல்லாத்தையும் தாண்டி ஒட்டுமொத்தமான கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டில் போடக்கூடிய குப்பைகளை ரிப்போர்ட் செய்து கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த மாதிரி மருத்துவ கழிவு, மனித கழிவு, நாய்களை கொண்டு போய் போடுறாங்க, மெடிக்கல் வேஸ்ட்டை போடுறாங்க என்பதை ரிப்போர்ட் பண்ணி இன்னைக்கு ஓரளவுக்கு கேரளா கழிவுகள் தமிழ்நாட்டில் வராமல் இருப்பது அப்படின்னா முதன்மை காரணம் யாருன்னா தினகரன் ராஜாமணி. அந்த தினகரன் ராஜாமணி பத்திரிகையாளர்னு சொல்லலாம், அவரை பத்திரிகையாளர்னு கொண்டாடலாம். ஒருவேளை அவர் பத்திரிகையாளர் மன்றத்தில் நீக்கப்பட்டிருந்தால் நம்ம கொதிக்கலாம், நம்ம வந்து கடுமையான போராட்டத்தில் இறங்கலாம். ஆனால் கரிகாலன் போன்ற அரசுக்கும் ஆளுங்கட்சிக்கும் காவல்துறைக்கும் ஏவலாக இருந்து அவள்கிட்ட பணம் வாங்கி கொண்டு வயிறு வளர்த்து உயிர் படைக்கக்கூடிய ஒருத்தரை பத்திரிகையாளர் மன்றத்தில் சேர்த்தது சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தை வன்மையாக நம்ம கண்டிக்கணும். சபீர், ஆசிஃப் இவங்கெல்லாம் லாபி பண்ணி தான் கரிகாலன் நீக்கிட்டாங்கன்னு சொல்லி சபீருக்கும் ஆசிஃபுக்கும் எதிராக. ஏன்னா சபீர் வந்து திமுகவுக்கு நேராக ஆதரவாக செயல்படலை. சில காலகட்டங்களில் அவரும் சார்ந்து எழுதியிருப்பதாக அவர் மீது குற்றச்சாட்டு இருக்கு. ஆனால் சபீர் சென்னை வெள்ளத்தின் போது களத்தில் இறங்கி சென்னை மக்களுடைய பாதிப்பை வெளிக்கொண்டு வந்தார். சபீர் தொடர்ச்சியாக தூங்காமல் நின்னார். கள்ளக்குறிச்சி பிரச்சனையா சபீர் போய் நிற்பார், மேல் பாதியா சபீர் போய் நிற்பார், மரக்காணம் இஷ்யூவா சபீர் போய் நிற்பார். எங்கே பிரச்சனை நடந்தாலும் அந்த களத்தில் சபீர் போய் நின்று மக்களுடைய குரலை பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு ஊடகவியலாளராக அவர் கள்ளக்குறிச்சியில் பிரச்சனையும் இருக்காரு, இந்த பக்கம் கரூரையும் நிற்கிறார். உண்மைகளை அவர் ஓரளவுக்கு வெளிக்கொண்டு வர நினைக்கிறார். அவருக்கும் சார்புநிலை இருக்கலாம், அவருக்கும் ஒரு ஒரு கட்சியோ, ஒரு அமைப்போ, ஒரு இயக்கமோ, ஒரு சித்தாந்தமோ சார்புநிலை இருக்கலாம். ஆனால் குறைந்தபட்சம் இந்த அரசினுடைய தவறுகளை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு நிற்கிறாரு. அதில் நியாய தர்மத்தை பேசலாம், சபீர் வந்து இப்படி பண்றாரு, இப்படி பண்ணல. ஆனால் சபீரை கரிகாலனோடு ஒப்பிடுவதற்கு பாருங்க, அது ஆபத்தானது. சபீர் மக்களின் பக்கம் நின்று பேசுறாரு, ஆனால் கரிகாலன் அரசின் பக்கம் நின்றார். நீ வந்து ஆன்டி கவர்மெண்டாக எவனுமே இருக்கக்கூடாது. நான் இந்த கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக நிற்பேன், இந்த கவர்மெண்ட்டை யார் எதிர்த்தாலும் நான் கேள்வி கேட்பேன் அப்படின்னா அவன் எப்படி பத்திரிகையாளர் இருப்பான்? நீ திமுகங்கிற கட்சியிலிருந்து கேள்விகள் யாரும் ஒன்று பேச போகிறதே கிடையாது. ஆனால் பத்திரிகையாளர்ங்கிற போர்வையில் திமுகவை எதிர்க்கக்கூடிய எல்லோரையும் நான் அடிப்பேன், இழிவுபடுத்துவேன், அவமானப்படுத்துவேன், கொச்சைப்படுத்துவேன். அவருடைய தனி மனித குடும்பத்தை பற்றி பேசணும்னா நீ எப்படி பத்திரிகையாளர் இருக்க முடியும்? இல்லை, சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் யாருக்கு ஆதரவாக இருந்தாலும் நாங்கள் சேர்த்துக்குவோம், அவர் வந்து மைக் வச்சு கேமரா வச்சுருந்து வச்சினாலே போதும் அப்படின்னா, தமிழ்நாட்டிலே அதிகமான சப்ஸ்கிரைபர் வச்சுக்க சேனல் சாட்டை தான், கிட்டத்தட்ட 18 லட்சம் சப்ஸ்கிரைபர். என்னை நீங்கள் பத்திரிகையாளர் மன்றத்தை சேர்த்துக்குவீங்களா? நானும் தான் கல்குவாரி பிரச்சனை, கள்ளக்குறிச்சி பிரச்சனை, கரூர் பிரச்சனை, மேல்பாதி பிரச்சனை, பரந்தூர் பிரச்சனை, சென்னை வெள்ளம் எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்ணுறோம், எல்லாத்தையும் தான் மக்கள்கிட்ட பதிவு பண்ணுறோம். நான் ஒரு கட்சியில் இருக்கிறேன் என்பதனால உங்களால் சேர்த்துக்கொள்ள முடியாது. உங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், உங்களுடைய கோட் ஆஃப் கான்டக்ட் அதுக்கு ஒத்து வராது. சரி, என்னையை சேர்த்துக்க வேண்டாயா? தமிழ் தேசியவாதி என்பதை தன்னை திராவிட ஆதரவாளராக ஒருத்தர் இருப்பார், ஒருத்தர் இந்துத்துவ பின்னணி கொண்டு இருப்பார். அது மாதிரி தமிழ் தேசியவாதியாக தன்னை அடையாளப்படுத்தி கொள்கிறார் என்பதற்காக எந்த கட்சியிலும் இல்லாத அருள்மொழிவர்மன் என்பவரை ஏன் பத்திரிகையாளர் மன்றத்தில் சேர்த்துக்க மாட்டீங்க? சேர்த்துக்கலாம். அவர் போய் கேட்டதற்கு நீங்கள் வந்து உங்களை சேர்த்துக்க முடியாது தோழர், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஒத்து வராது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அவர் ஒரு ஃபோர்த் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு ஊடகத்தின் மூலமாக எல்லாத்தையும் பதிவு பண்ணுறாரு. நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அநீதிகளையும் அடக்குமுறைகளையும் செய்திகளாக பதிவு பண்ணுறாரு. எல்லாரையும் சொல்லப்போனால் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி, நாம் தமிழர் எல்லாரையும் போயிட்டு. இப்போ நமக்காவது ஒரு சார்பில் ஒரு கட்சியில் பொறுப்பில் இருக்கேன், நான் சேர்த்துக்கொள்ள மாட்டீங்க, நான் வரவும் மாட்டேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அருள்மொழிவர்மனை நீங்கள் சேர்த்துக்க மாட்டாங்கன்னு சொல்லக்கூடிய காரணம் என்ன? அருள்மொழிவர்மனை சேர்த்துக்க மாட்டீங்க, கரிகாலனை சேர்ப்பீங்கன்னா உண்மையிலே நம்ம கேள்வி கேட்க வேண்டியது பத்திரிகையாளர் மன்றத்தை தான். ஒரு நாட்டிற்கு பத்திரிகையாளர்கள் எவ்வளவு முக்கியமாக இருந்தால் 4 தூண்களில் ஒரு தூணாக பத்திரிகை துறை இருக்கு. பில்லர் ஆஃப் டெமோக்ரஸியில் 4 தூண்களில் முதல் தூண் சட்டமன்ற துறை, சட்டமன்றம், பாராளுமன்றம், ஒரு சட்டத்தை ஏற்றுவது, மக்களுக்கான சட்டத்தை ஏற்றுவது. நீதித்துறை, அந்த சட்டத்தின் அடிப்படையில் மக்களுக்கான நீதியை வழங்குவது. நிர்வாகத்துறை, அந்த சட்டத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது, அதை அமுல்படுத்துவது. அதற்கு பிறகு 4வது தூணாக பத்திரிகை துறை, ஊடகத்துறை. செய்திகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது மட்டும் இல்லாமல் அரசின் தவறுகளை
மக்களுக்கும் மக்களுடைய குறைகளை அரசின் பார்வைக்கும் எடுத்துரைப்பதான் பத்திரிகையினுடைய வேலை. 4ஆம் தூண். அந்த 4ஆம் தூண் தமிழ்நாட்டில் உண்மையாக இருந்தால் இங்க ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றமே நிகழும். ஒரு பத்திரிகையாளர், ஒரு நேர்மையான ஒரு 100 பத்திரிகையாளர், சுபாஷ் சந்திரபோஸ் சொன்னார்ல, ஒரு 100 இளைஞர்கள் என்கிட்ட இருந்தா போதும், இந்த நாட்டையே நான் மாற்றி காட்டுவேன்னாரு. கொஞ்சம் ரத்தம் தாருங்கள், நான் நிறைய சுதந்திரம் தான், நீங்க ரத்தம் வேணாம். நல்ல பத்திரிகையாளனுடைய பேனா மை இருக்கு பாருங்க, அது இந்த நாட்டையே புரட்டி போடும். அப்படி நல்ல பத்திரிகையாளர் கௌரி லங்குவேஸ் போல, அனிதா பிரதாப் போல, அருந்ததி ராய் போல, சேகர் குப்தா போல, கல்புர்கி போல இங்கே நேர்மையான பத்திரிகையாளர்கள் 100 பேர் தமிழ்நாட்டில் இருந்தால் தமிழ்நாடு அரசியல் மிகச்சிறப்பாக இருக்கும். எவனாவது தப்பு செய்ய முடியுமா? எவனாவது கல்கோரில் முறைகேடு பண்ண முடியுமா? மணல்கோரில் முறைகேடு பண்ண முடியுமா? எவனாவது லஞ்சம் வாங்க முடியுமா? எவனாவது ஊழல் செய்ய முடியுமா? எவனாவது இந்த கான்ட்ராக்ட் அப்படிங்கிற பேரில் கமிஷனை வாங்க முடியுமா? எழுதிக்கிட்டே இருந்தா பயந்து நடுங்கி செத்துருவான். அது எழுதுறதுக்கு ஆள் இல்லை. அது எழுதுறதுக்கு ஆள் இல்லை என்பதனால, நேர்மையான பத்திரிகையாளர் இல்லை என்பதனால நல்லவை இல்லாமல் அல்லவை பெருகிருச்சு. இளநீ இல்லாத ஊரில் பெப்சி தானே விற்கும். அது மாதிரி தான் நல்ல பத்திரிகையாளர் இல்லாத இடத்துல கரிகாலன் போன்றவர்கள் பத்திரிகையாளராக மாறிட்டாங்க.